தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜனவரி 18 தை மாதம் 5ஆம் தேதி. இன்றைய தினத்தில் வானிலை அமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய வானிலை அமைவு என்ன, மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அவ்வாறான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களில் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நமது முந்தைய விளக்கத்தில் தெரிவித்தபடி இந்த ஜனவரி மாதத்தில் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே நீடிக்கக்கூடிய இந்த லேசான மிதமான தூறல் மழை இன்று தொடங்கி அடுத்த 3 தினங்களுக்கான மழை பொழிவு நகர்வுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தென்னிலங்கை ஒட்டி நீடிக்கிறது ஒரு மேலடுக்குடன் இணைந்த காற்று சுழற்சி. இந்த சுழற்சி அடுத்த கட்டமாக ஏற்கனவே நகர்ந்த அதே சுழற்சி போல் மேற்கு தென்மேற்காக நிலநடுக்கோட்டு பகுதி வழி நகர்ந்து குமரிக்கடலுக்கு தெற்கே அது இந்திய பெருங்கடலில் நகர்வினை மேற்கொள்ள இருக்கிறது. அதே போல இந்த சுழற்சி நிறைவு பெறக்கூடிய, அதாவது வலுவிழக்கக்கூடிய, செயலிழக்கக்கூடிய நிலையில் மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றும் ஒரு சுழற்சி ஏற்பட்டு நகரக்கூடிய நிலை காணப்படுகிறது. என்றாலும் ஒரு தீவிர மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் குறைவு என்றாலும் தற்போது நகரக்கூடிய இந்த சுழற்சியின் விளைவாக மழைப்பொழிவு சற்று கூடுதல், ஏற்கனவே ஏற்பட்ட அந்த மழைப்பொழிவை விட கூடுதலான வாய்ப்புகள் இருக்கின்றன. காரணமாக வட இந்திய பகுதிகளில், மத்திய இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய மேலடுக்கு சுழற்சி குளிரலை பரவல், வடகிழக்கு திசையிலிருந்து குளிரலை பரவலை கட்டுப்படுத்துகிறது. மேலும் தற்போது நகரக்கூடிய, அதாவது இந்திய பெருங்கடல் ஒட்டி நிலநடுக்கோட்டு பகுதி ஒட்டி நகரக்கூடிய இந்த சுழற்சியின் விளைவாக கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து காற்று குவிதல் கீழடுக்கிலும் மேலடுக்கிலும் ஏற்பட்டு இன்று தொடங்கி வரக்கூடிய 20ஆம் தேதி வரை, நாளை மறுநாள் வரை இந்த சுழற்சி நீடிக்கக்கூடிய நிலை வரை மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்களில் இருக்கின்றன. அந்த வகையில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இருந்து மழைக்கான வாய்ப்புகள் செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகளில் முதற்கட்டமாக, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் அடுத்த கட்டமாக, அரியலூர் மாவட்டம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள், அதே போல கரூர், திருப்பூர், கோவை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை பொழிவிற்கு இன்றைய தினத்தில் பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சற்று மழைப்பொழிவினுடைய வீதம் கூடுதலாக காணப்படலாம். விட்டு விலகக்கூடிய மழை வாய்ப்புகளாகவே இந்த மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் அமையும் என்றாலும் மிதமான மழைப்பொழிவிற்கு கடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு உள் மாவட்டங்களிலும் ஏற்படக்கூடும். அதே போல தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு உள்பகுதிகளிலும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே, அதே போல விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் இருந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த மழை வாய்ப்புகள் நாளைய தினம் சற்று கூடுதல் பரப்பில் அதிகரிக்கலாம். ஆங்காங்கே ஏற்பட்டு விலகக்கூடிய மழை வாய்ப்புகளாக இன்று தொடங்கும் மழை வாய்ப்புகள் நாளைய தினம் சற்று நீடித்த மழை வாய்ப்புகளாக, அல்லது இன்று நள்ளிரவுக்கு பிந்தைய நிலையில் நாளை அதிகாலை வேளையில் சற்று பரப்பில் கூடிய மழை வாய்ப்புகளாக கடலோர மாவட்டங்களிலும் தென்கடைக்கோடி மாவட்டங்களிலும் ஏற்படலாம். தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக இந்த மழை வாய்ப்புகள் அமையக்கூடும்.
இது 20ஆம் தேதி வரை அவ்வப்போது விட்டு விலகி நீடித்து சுழற்சி நிறைவு பெற மழைப்பொழிவும் விலகும். மேலும் வட இந்திய மற்றும் மத்திய இந்திய பகுதியில் மேலடுக்கில் நிலவும் சுழற்சி விலக வடகிழக்கு குளிரலை மீண்டும் தீவிரமடைந்து பனிப்பொழிவினுடைய தாக்கம் அதிகரிக்கும். சுழற்சிகள் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து ஏற்பட்டு நகரக்கூடிய சுழற்சிகள் படிப்படியாக தெற்கு நோக்கி நகரக்கூடும் என்பதால் வெயிலினுடைய தாக்கம் வரும் 22, 23ஆம் தேதி தொடங்கி இயல்பை விட தற்போது நீடிக்கக்கூடிய நிலையை விட கூடுதலாக வெயிலினுடைய அளவு அதிகரிக்கும், பனிப்பொழிவும் அதிகரிக்கும். எனவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் அறுவடை பணிகளை வரும் 23ஆம் தேதி வரை பிறகு வரும் ஜனவரி 23ஆம் தேதிக்கு பிறகு மேற்கொள்வது உகந்ததாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் தற்போதைய வானிலை காணப்படுகிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.